தேவன் குறித்தது உனக்கே. ஒரு நாள் அலுவலகத்தில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். ஒரு மனிதர் என்னை தேடி வந்து, கொஞ்சம் நிலம் விலைக்கு வருகிறது, வாங்கிக் கொள்கிறீர்களா என்றார். நான் அதனை பார்க்க விருப்பம் தெரிவித்த போது அவர் என்னை அழைத்து கொண்டு சென்றார். அது எங்களுடைய வளாகத்திலிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்ததினால் எனக்கு இஷ்டமில்லை என்று சொல்லி, திரும்பும் வேளையில் வழியில் எங்கள் வளாகத்தின் அருகில் இருந்த 4.5 ஏக்கர் நிலத்தினை காட்டி, இது கிடைத்தால் வாங்கிக் கொள்ளுகிறேன் என்று கூறினேன். அவரோ அது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை என்றும் அரசாங்கம் எடுத்துக்கொண்டது என்றும் கூறினார். இன்னும் சில நாட்களில் வேறொரு மனிதர் வந்து, நான் வாஞ்சித்த அந்த நிலத்தினை வாங்கிக் கொள்கிறீர்களா என்று கேட்டபோது நான் கேள்விப்பட்டதனை சொன்னேன். அவர் யார் சொன்னது என்று கூறி அந்த நிலத்திற்கான பத்திரங்களை காட்டினார். அப்போது நான் அதற்கு 4.5 லட்சம் மட்டும் தருவேன், அதனுடைய எல்லா வேலையும் முடித்து எங்கள் பேரில் மாற்றப்பட்ட பின்னரே தருவேன் என்று கூறினபோது அதற்கும் சம்மதித்தார். அந்த நிலத்தின் சொந்தக்காரரும் இதனை குறித்து தெளிவில்லாமல் இருந்தபடியால் அதனை தேவன் நமக்கென்று முன்குறித்திருந்தார் என்பதை கண்டேன். எல்லா வேலையையும் முடித்து அதனுடைய வேலையை நாங்கள் போன போது கிராமத்தை சார்ந்த சிலர் வந்து கலாட்டா செய்தார்கள். எனவே போலீஸ் வந்து எங்களிடத்தில் இருந்த நிலத்திற்கான எல்லா பேப்பர்களையும் பார்த்து கிராமத்தாருக்கு புரிய வைக்க முயற்சித்த போது சப் இன்ஸ்பெக்டரையே அறையின் ஒன்றில் வைத்து பூட்டிவிட்டதினால் அந்த பிரச்சனை போலீஸுக்கும் கிராமத்துக்கும் இடையிலாக மாறிப்போனது. அந்த நேரத்தில் பணமும் எங்களிடத்தில் இல்லை. அதற்குரிய பணத்தினை மாத்திரம் செலவழிக்க ஒப்பு கொடுத்திருந்த எங்களுக்கு தேவனை நோக்கி பார்ப்பதை தவிர வேறு வழியும் இல்லை. ஆனால் என்ன ஆச்சரியம், ஒரு இமெயில் வந்தது. உங்களுக்கு உடனடியாக ஏதோ காரியத்திற்கு பணம் தேவைப்படுகிறது என்றும் நீங்கள் கூறினால் அனுப்பி வைப்போம் என்றும் எழுதியிருந்தது. நாங்கள் தெரிவித்தபோது உடனடியாக நிலத்துக்குரிய பணத்தினை அவர்கள் அனுப்பி தந்தார்கள். இன்று வரை அது யார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. தேவன் ஒழுங்கு பண்ணினதல்லவா? திட்டங்கள் தந்திடுவார், செயல்படுத்தி மகிழ்ந்திடுவார். இந்த இடத்தினை குறித்து ஜெபித்தபோது இதனை முழுவதும் விசுவாசிகளையும் தலைவர்களையும் பயிற்சி செய்வதற்காகவே உபயோகிக்க வேண்டும் என தீர்மானித்தோம். அந்த நாட்களில் இந்திய மிஷனரி ஸ்தாபனங்களை குறித்த செய்திகளை சேகரித்து வெளிநாட்டில் உதவக்கூடிய ஸ்தாபனங்களுக்காக ஒரு புத்தகத்தை ஆயத்தம் செய்ய அனுப்பப்பட்ட ரெவரண்ட் டேவிட் பெனட் என்பவர் கிட்டத்தட்ட 3000 பக்கங்கள் கொண்ட ஒரு தொகுப்பினை அனைத்து ஸ்தாபனங்களை சந்தித்து எழுதியிருந்தார். அதிலே அவர் இந்திய திருச்சபை ஜனங்களையும் தலைவர்களையும் முறையாக பயிற்சியளிக்க வேண்டிய அவசியத்தினை அழுத்தமாக பேசவே, கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் உதவி செய்ய ஜெம்ஸையும் தெரிந்து கொண்டு நம்முடைய உடனடி தேவை என்ன என்று கேட்க 1 வருட பயிற்சிக்கான திமோத்தேயு பைபிள் காலேஜ் கட்டிடத்தின் தேவைகளை சந்திக்க முன்வந்தனர். அதுபோலவே சிறு பிள்ளைகள் ஊழியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊழியம் செய்த நாம் ஏராளமான தன்னார்வ தொண்டர்களை உருவாக்கவும் அவர்களுக்கு பயிற்சி தரவும் 10 லட்சம் பிள்ளைகள் வாரந்தோறும் சந்திக்கப்பட 10,000 ஊழியர்களை ஆயத்தம் செய்யும் 15 நாட்கள் பயிற்சியினை கொடுத்து அவர்களுக்கு உபகரணங்களையும் தர நாம் முயற்சி எடுத்து கொண்டிருந்ததனை அறிந்த இன்னொரு ஸ்தாபனம் ஜூனியர் இவாஞ்சலிக்கல் த்ரஸ்ட் ஜெட்டுக்கான கட்டிடத்தினை கட்ட உதவினர். கூடவே சமையற்கூடம், நூலகம் போன்றவற்றிற்கும் தேவனே அற்புதமாக உதவினார். மேலும் இதனை கண்காணித்து நடத்த தென்னகத்திலிருந்து அதற்கென தங்களை அர்ப்பணித்த சகோதரர் சுரேஷ், சகோதரர் ஜோசப் போன்றவர்களையும் தேவன் தந்து இன்று நூற்றுக்கணக்கானவர்கள் சபை ஊழியர்களாகவும் சிறுவர் ஊழியர்களாகவும் உருவாக்கப்பட இந்த மையங்களை தேவன் நமக்கு தந்தார். பெண்களை உருவாக்க விமன் எம்பவரிங் த்ரஸ்ட் பெட் மூலம் பல பயிற்சிகளை நடத்தவும் என் மனைவியின் தலைமையின் கீழ் அது செயல்பட்டு உபயோகமுள்ள பெண்களை வீட்டிற்கும் சபைக்கும் தேசத்திற்கும் எழும்பி பிரகாசிக்க பண்ணும் காரியங்களை செய்ததினால் இன்று அநேக பெண்கள் ஆண்டவருக்கு நற்கருவிகளாக மாறியுள்ளனர், உபயோகப்படுகின்றனர், தேவைகளை அறிந்து அறிவிக்கின்றனர். அதனை போன்றே இஸ்லாமிய நண்பர்களை சந்திக்க நெய்பர்ஸ் இவாஞ்சலிஸ்டிக் த்ரஸ்ட் நெட் மூலமாக
அதற்கென்றே விசேஷ பயிற்சி பெற்ற ஊழியர்களை ஆங்காங்கே நியமிக்கவும், தேடும் நண்பர்களுக்கு வேதத்தின் காரியங்களை சொல்லிக் கொடுக்க தேடுவோர் முகாமை நடத்த ஒரு பயிற்சி சாலை நிறுவவும், ஏற்றுக்கொண்டோரின் பிள்ளைகளை பராமரிக்க ராஷ்மி ஹோம் என்ற ஒரு விடுதியை நடத்தவும் தேவன் உதவினபடியால் இம்முயற்சியிலும் நாம் முன்னேறுகிறோம். இதுவுமல்லாமல் சீஷத்துவ பள்ளிகளை ஆங்காங்கே நிறுவி அதன் மூலம் விசுவாசிகள் 6 மாத பயிற்சி பெற்று தங்கள் சபைகளுக்கு உதவியாக இருக்க டிசைபிள்ஷிப் ட்ரைனிங் சென்டர், அதாவது டிடிசி 7 இடங்களில் நடத்தவும், முறையே சபைகளை ஸ்திரப்படுத்த காரியங்களை மேற்கொள்ளவும் தேவன் உதவினார். சில நேரங்களில் சேவாபாரத்தின் துணையுடன் 2 ஆண்டு கால பயிற்சியை கொடுக்கும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்யூனிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ICT நடத்தி புதிய பணித்தளங்களை உருவாக்கினோம். இதனால் ஊழியர்களின் தரமும் உயர்ந்து பின்வாங்குவோரின் எண்ணிக்கையும் குறைந்தது. கிட்டத்தட்ட 20 வகையான பயிற்சிகள் தொடர்ச்சியாக நடத்துவதினால் யாரும் இளைத்து போகாவண்ணம் காத்துக்கொள்ளவும், தளர்ச்சியுற்று தரிசனம் மங்காமல் காத்துக்கொள்ளவும் தேவன் நம்மை ஏவி எழுப்பிக்கொண்டே இருக்கிறார். கரங்களை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். மிஷனரி பிள்ளைகள் மத்தியில் திடீரென்று ஆவியானவரின் பலத்த அசைவாடுதல் காணப்பட்டது. 7 வயது முதல் 14 வயது வரை உள்ள அவர்கள் மணிக்கணக்காக ஜெபிக்க ஆரம்பித்தனர். சோன் நதியில் போய் அவர்கள் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க ஏவப்பட்டார்கள். அந்த நாட்களில் இந்தியாவில் கிறிஸ்தவர்களுக்கு அத்தனை தொல்லை இருந்ததில்லை. அவர்கள் மத்தியில் சிறு பிள்ளைகளின் வாயிலிருந்து தீர்க்க தரிசனம் வெளிப்பட, அவர்களோடிருந்த சிறு பிள்ளைகள் ஊழியத்திலிருந்த சகோதரன் அதனை ஒரு டேப் ரெக்கார்டரில் பதிவு செய்து எனக்கு போட்டு காண்பித்தார். அதில் இந்தியாவில் இன்னமும் 6 மாதத்தில் ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு உபத்திரவம் உண்டாகும் எனவும், எனவே ஜெபத்தினை அதிகரிக்க வேண்டிய அவசியத்தினையும் குறித்து சொல்லப்பட்டிருந்தது. இதனை நான் என் நண்பர் ஹெய்னரிடம் பகிர்ந்து கொண்டிருந்தேன். பிள்ளைகளின் தீர்க்க தரிசனத்தின்படி சரியாக 6ஆம் மாதத்தில் குஜராத்தில் 84 ஆலயங்கள் எரிக்கப்பட்டு ஆங்காங்கே கிறிஸ்தவர்களுக்கு துன்பமும் உண்டாயிற்று. இதனை பத்திரிகையில் படித்த என் நண்பர் எனக்கு தொலைபேசியில், நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்க, நானும் தற்செயலாக எகிப்தில் மருத்துவச்சிகளை எழுப்பி கிரியை செய்வேன் என்று சொன்னேன். உன்னிடத்தில் அதற்குரிய மருத்துவமனை வசதிகளோ இல்லையே, என்ன செய்வாய் என்றபோது, யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்றேன். மறுவாரம் மீண்டும் என்னை அழைத்தார். உன் பிள்ளைகள் சொன்ன காரியம் நிறைவேறுகிறது, உடனடியாக கிரியை செய்ய வேண்டும் என்று ஆதங்கம் மிகுந்த குரலில் சொல்ல, அதற்கு என்ன தேவை என்றும் கேட்டார். 100 படுக்கை கொண்ட மருத்துவமனையும் போதுமான கட்டிடங்களும் மருத்துவர் செவிலியர் தங்க இடமும் வேண்டும் என்றேன். மீண்டும் 3 நாட்கள் கழித்து தேவன் என்னோடு திட்டமாக பேசுகிறார். எனவே நானும் நண்பர் ராத்தும் பிரேசில் நாட்டில் இருக்கும் ஒரு கம்பெனியை விற்று அதனை மருத்துவமனை கட்டவும், கூடவே என் ஆஸ்திரிய நண்பர் மூலம் நர்சிங் பள்ளி உருவாக்கவும் உதவுகிறேன், உடனே அதற்குரிய காரியங்களை செய் என சொல்ல, என் காதுகளை நம்ப முடியவில்லை. ஆயினும் தேவனுடைய தீவிரத்தினை புரிந்து கொண்டு துரிதமாக செயல்பட தேவனே கிரியை செய்ததினால் இன்று மருத்துவமனையும் நர்சிங் பள்ளியும் தலை நிமிர்ந்து நிற்கிறது. இதிலே பணி செய்ய டாக்டர் அசோக், டாக்டர் மல்லேஸ்வரி போன்றவர்களையும், பின்னர் அடுக்கடுக்காக உதவி செய்ய டாக்டர்களையும் செவிலியர்களையும் உதவியாளர்களையும் தேவனே தேசத்தின் பல பகுதிகளிலிருந்தும் அனுப்பி தந்தார். கூடவே வேலூர் கிறிஸ்தவ மருத்துவமனை, ஒட்டஞ்சத்திரம் கிறிஸ்தவ ஐக்கிய மருத்துவமனை, நாகர்கோயில் கேத்ரின் பூத் மருத்துவமனை போன்றவைகளின் ஒத்துழைப்பும், மெடிவிஷன் என்ற அமைப்பினை உண்டாக்கிய டாக்டர் ஜைரஸ் மூலமும், குறிப்பாக டாக்டர் தாமஸ் பிலிப், டாக்டர் ஐசக் ஜபராஜ் போன்றோரின் ஈடுபாடும் எங்களை அதிகமாக உற்சாகப்படுத்தியது. பின்னதாக இலவச கண் அறுவை சிகிச்சை செய்ய செகண்ட் சைட் டாக்டர் லூசி மாத்தன் மூலமும், டாக்டர்
ஹெலன் ராவ் மூலமும், ஹெப்படைட்டிஸ் பி, டைஃபாய்டு, போலியோ போன்ற தடுப்பூசிகளை பல ஆயிரங்களுக்கு போடவும், TLM மூலமாக குஷ்டரோகிகளை கண்காணிக்கவும், டிபி வியாதியுள்ளவர்களுக்கு இலவச உதவி செய்யவும் தேவன் வாசல்களை திறந்து பல்லாயிரங்களுக்கு பயன்படும் மருத்துவமனையாக இதனை உருவாக்கவும், கூடவே மருத்துவ முகாம்களை கிராமங்களில் நடத்தவும், மேலும் டாக்டர் ஜோக்கின் மற்றும் சகோதரர் தீமோத்தேயு மூலம் மிஷனரிகளையே மினி டாக்டர்களாக மாற்றும் முயற்சிதனை முறைப்படி தரவும், மருத்துவ சேவைதனை முழு மூச்சாகச் செய்ய தேவனே வழிகளை திறந்தார். உதிக்கும் உன் ஒளி, அது ராஜாக்களின் வழி. மருத்துவமனை கட்டிடம் முடிந்து அதன் வேலையின் இறுதியினை கண்காணித்து கொண்டிருந்தேன். திடீரென்று உள்ளத்தில் ஒரு சத்தம், கால் லாலு. உடனே அங்கே வேலை செய்து கொண்டிருந்தவர்களிடம் மருத்துவமனை திறக்கும் நாளையும் குறித்து, லாலு பிரசாத் வருகிறார், துரிதமாக செய்யுங்கள் என கூறிவிட்டேன். அதனை அறிந்த திரு லாலுவும் உற்சாகமாக, நான் என் மனைவியோடு வருவேன் என்றார். அவரது மனைவி பீகாரின் முதன் மந்திரியாக இருந்தார்கள். எனவே ஹெலிகாப்டர் இறங்க வசதிகளை செய்தோம். சகோதரர் ராஜதுரை இதற்காக மிகுந்த பிரயாசம் எடுத்தார். நான் திரு லாலுவை சந்திக்கப் போகவில்லை. ஆனால் தேவன் அவரை அழைத்து கொண்டு வர அவரும் மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டு நம்முடைய சேவைகளை வெகுவாய் பாராட்டி 15 லட்சம் ரூபாய் செலவில் ரோடு போடவும் உதவினார். இதனால் அன்று கூடியிருந்த 20,000 பேரும் நம்முடைய சேவைதனை அறிந்து கொள்ளவும், பின்னதாக திரு லாலு மத்திய ரயில்வே மந்திரியான போது நம்முடைய விருப்பத்திற்கு இணங்க சென்னை கயா ரயிலை இயக்கவும், நம்முடைய மிஷனரிகள் 300 பேர் ஒரு மாநாட்டில் கலந்து கொள்ள டிக்கெட்டில் 50% கன்செஷன் தருவதற்கும் ஏதுவாக்கிற்று. அரசாங்கம் நம் பக்கம் நிற்பது போன்ற உணர்வினை எதிரிகளும் பெற்றனர். அந்நேரத்தில் அநேகருடைய பொறாமையின் கண்களும் நம்மீது விழுந்தது. பின்னர் நம்முடைய போலியோ பிள்ளைகளின் நாடகமும், நம்முடைய ITIயின் செயல்முறைகளும், நர்சிங் ஸ்கூலின் பிரகாசமும் தொடர்ந்து வந்த அரசாங்கத்தின் கவனத்தில் விழுந்து, திரு நிதிஷ்குமார், திரு சுசில்குமார் மோடி, திரு மோகன் ராய், திரு உதயநாராயண் சௌத்ரி ஆகியோர் அவ்வப்போது பாராட்டியதினால் நம்முடைய பணியின் வாசனை மாநிலத்தில் எட்டியது. உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு உங்கள் பரம பிதாவை மகிமைப்படுத்துவார்கள் என்ற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. போலீஸ் அதிகாரிகளும் பிற ஸ்தாபன தலைவர்களும் நம்மை மதிக்க ஆரம்பித்தனர். அதிகாரிகளில் அநேகர் இது பீகாரில் ஆச்சரியமே என்றனர். இதனால் தபால் நிலையமும் டெலிஃபோன் நிலையமும் நம்முடைய வளாகத்திலேயே அமைந்தது. தீயவர்கள் நம்மை பகைப்பதற்கும், அநேக வேளைகளில் பத்திரிகையாளர்கள் நம்மை பாராட்ட வேண்டிய கட்டாயத்தில் வலுக்கட்டாயமாக எழுத வேண்டிய அவசியமும் ஏற்பட்டது. துப்பாக்கி முனையில் பிள்ளை கடத்தல். சகோதரர் ஜேசுதாஸ் தென்னகத்தில் பிரசித்தி பெற்ற ITI ஒன்றில் பிரின்சிபலாக பணிபுரிந்தவர். வட இந்திய பாரம் இவரை அழுத்த குடும்பமாக தனது 3 வயது மகனோடு கூட பீகார் வந்து சேர்ந்தார். வந்த இடத்தில் நாம் கருவந்தியாவில் உள்ள பிள்ளைகளுக்கு போதிக்க ஒரு கைத்தொழில் நிறுவனத்தினை உண்டாக்கியிருந்தோம். அவர் அதனை ITIயாக மாற்றினார். அநேகர் பயன்பட ஏதுவாகும் என்று கூறி அதனை உருமாற்றுவதில் முனைந்திருந்தார். அதனை நிறைவேற்றும் பணியில் அவர் ஈடுபட்டபோது அவருடைய 3 வயது மகனை துப்பாக்கி முனையில் இரவு 7 மணிக்கு தாயின் கையிலிருந்து பிரித்து கொண்டு கடத்தல்காரர்கள் ஓடிவிட்டனர். 50 லட்சம் ரூபாய் தரும்படி மிரட்டியும் சென்றுவிட்டனர். கலங்கி போனோம். எங்கள் முயற்சியும் போலீஸ் முயற்சியும் செயல்பட மறுத்தன. ஜெபித்து கொண்டிருந்தேன். தேவன், உனக்கு முன்னமே நான் ஆட்களை தந்திருக்கிறேனே என்றார். எனக்கு விளங்கவில்லை. சிலருடைய முகங்களை காட்டினார். அவர்கள் நம்முடைய ஊழியர்கள். கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டவர்கள். 3 பேரின் முகத்தினை காட்டி அவர்களிடம் இந்த பொறுப்பை ஒப்படை என்று தேவன் கூற, அப்படி செய்த 3ஆம் நாள் பிள்ளையின் இருப்பிடத்தினையும் அவன் பத்திரமாக இருப்பதனையும் தெரிவித்தார்கள். பின்னர் சரியாக 8 நாளில் பிள்ளையை செலவில்லாமல் பெற்றும் தந்தார்கள். மிகுந்த ஆச்சரியம்.
ஆனால் அது எத்தனை வைராக்கியமாய் கிரியை செய்ய எங்களை உற்சாகப்படுத்துகிறது. தேவ ஈவுகளும் திடீர் இழப்புகளும். ஊழியர் எண்ணிக்கையும் ஊழியங்களும் பெருக பெருக கட்டிடத்துறைக்கும் அதிக வேலை இருந்தது. எனவே அதனை தனியாக செயல்படச் செய்தோம். திறமைமிக்க உண்மையான வேலையை நன்றாக செய்து முடிக்கக்கூடியவர்களை தேவன் ஊழியர்களாகவே அழைத்து வந்தார். முதலாவது சகோதரர் அர்ஜுன் கர்மாலியும், பின்னர் சகோதரர் ஜேம்ஸ், சகோதரர் பாலன், சகோதரர் ஸ்டாலின் போன்றோரின் தலைமையின் கீழ் இந்த துறை தொடர்ச்சியாக பணி செய்தது. பணித்தளங்களில் சகோதரர் ராஜனும் மற்றும் சகோதரர் டேனியலும் உதவினர். இடையிடையே சுகவீனத்து நிமித்தமும் குடும்ப சூழ்நிலைகள் நிமித்தமும் சிலர் தமிழகம் திரும்பினர். கூடவே ஒழுங்கு நடவடிக்கை நிமித்தம் சில ஊழியர்களை இழந்தோம். சத்துரு சிலருடைய வாழ்வினை கரைப்படுத்த மிகவும் முயற்சித்தான். அவனை அடையாளம் கண்டுகொண்டவர்கள் தப்பினர். மற்ற சிலர் அவனுடைய வஞ்சக வலையில் வீழ்ந்தனர். ஆனால் மோசேயை புதைத்தாலும் யோசுவாக்களை எழும்ப பண்ணும் ஆண்டவர் புதிய ஊழியர்களையும் புதிய ஊழியங்களையும் இணைத்தார். சகோதரர் சுரேஷ், பின்னர் சகோதரர் ஜெய்சீலன் உதவியினால் கம்ப்யூட்டர் துறையில் ஜனங்களை பயிற்சிப்பிக்க கிஃப்ட்ஸ் ஜெம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் பயிற்சி மையத்தை உருவாக்கி நூற்றுக்கணக்கானோரை கம்ப்யூட்டரில் தேர வைத்தோம். அலுவலக பணியிலும் அதனை தீவிரமாக்க கம்ப்யூட்டர்களை பொருத்தினோம். இதனால் வேலை பளுவை குறைக்கவும் குறைந்த ஆட்களை வைத்து அலுவலகத்தில் நிறைய வேலை செய்யவும் ஏதுவாயிற்று. குடும்பத்தில் மற்றொரு மரணம் எங்களை தாக்கியது. என்னுடைய கடைசி தங்கையை நான் அநேக மாதங்கள் வளர்த்தேன். ஏனென்றால் எனக்கும் அவளுக்கும் 16 ஆண்டுகள் வித்தியாசம். அவளுடைய திருமணம் அதிசயமாக நடந்தது. என்னுடைய பிரசங்கத்தினை தூத்துக்குடி ஏஜு சபையில் கேட்ட என்னுடைய மைத்துனர் ஒரு வைராக்கிய ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து தேவனை அறிந்தவர். வீட்டிலிருந்தும் தள்ளப்பட்ட அவர் தனது பட்டப்படிப்பை முடித்து மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். அந்த நாட்களில் என் பிரசங்கத்தால் தொடப்பட்டு எப்படியாகிலும் இவருடைய குடும்பத்தில் இணைய வேண்டும் என்றும் இவருடைய ஊழியத்திற்கு உதவ வேண்டும் என்றும் தீர்மானித்த அவரை தேவன் அற்புதமாக உயர்த்தினார். ரயில்வேயிலும் வேலையில் சேர்ந்தார். தானே அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு என் தங்கையை திருமணம் செய்த அவர் ஊழியத்திலும் அதிகம் ஈடுபாடு கொண்டு எங்களுக்கும் உதவி வந்தார். என் குடும்பத்தோடு ஒன்றிவிட்ட அவர் மிகவும் உற்சாகமாகவே இருப்பார். அவர் திடீரென்று இருதய நோயினால் மரித்தார். இதைப் போலத்தான் என் மனைவியின் தம்பியும் மரித்தான். இளம் வயதில் தேவனற்றவனாக வாழ்ந்த அவனுடைய 3வது மகனுக்கு வலிப்பு வியாதி வர எனக்கு ஃபோன் செய்து வந்து ஜெபிக்கச் சொன்னான். நான் அந்த சந்தர்ப்பத்தினை உபயோகித்து அவனை ஆண்டவருக்குள் வழிநடத்தினேன். அப்போது அவனுடைய மகனும் பூரணமாக சுகமானான். ஆனால் தீயணைப்பு துறையில் பணிபுரிந்த அவன் 2 வாரத்தில் மாரடைப்பு ஏற்பட்டு 3 சிறிய குழந்தைகளை விட்டு திடீரென்று மரித்தான். இவைகளெல்லாம் எங்களை தாக்கின போதிலும் அசைக்கவில்லை. ஆறுதலும் ஆதரவும். அவனுடைய மரணத்தின் போது நாங்கள் கூட்டங்களை நடத்துவதற்காக தமிழகம் வந்திருந்தோம். மரணம் என் மாமியார் மாமனாரை அதிகம் தாக்கிய சூழ்நிலையில் அவர்களின் ஆதரவுக்காக என் மனைவியை கொஞ்ச நாட்கள் நான் தமிழ்நாட்டில் விட்டு செல்வதற்கு வாஞ்சித்த போதிலும் என் மாமியாரோ, நீங்கள் ஊழியக்காரர், எங்கள் துக்கம் உங்கள் ஓட்டத்தை குறைத்துவிடக்கூடாது என்று கூறி அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட வைராக்கியமான குடும்ப பின்னணி எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. என் மாமனாரின் 94 வயதின் மரணத்திற்கு பிறகு என் மாமியார் பீகார் கடந்து வந்து தன்னுடைய 93வது வயதில் பீகாரில் மரித்து அங்கேயே இறுதிச் சடங்கும் நடந்தது. அது அவர்களின் ஆசையாகவும் இருந்தது. குடும்பத்தார் அல்லாதோரும் எங்களை ஜெபத்தில் தாங்கினர். ஒரு தடவை நான் கன்னியாகுமரி மாவட்டம் சென்றபோது 84 வயது நிறைந்த ஒரு விதவை தாய் என் கைகளை பிடித்து கொண்டு, என் மகனே, நீ ஆண்டவருக்காக ஏராளமாக ஓடுகிறாய், ஆயினும் இரவு 1 மணி முதல் 4 மணி வரை நன்றாக தூங்கு என்றும், ஏனெனில் அந்த நேரத்தில் நான் உனக்காக தேவ சமூகத்தில் தினமும் முழங்காலில் நிற்கிறேன் என்றபோது என் கண்களில் கண்ணீர் வடிந்தது. அமெரிக்காவில் வாழும் ஒரு சகோதரி
மற்ற வீடுகளில் விருந்தினர் வரும்போது அவர்களுக்கு சமையலில் உதவி செய்து அதன் மூலம் தனக்கு கிடைக்கும் பணம் அனைத்தையும் பீகாரின் ஊழியங்களுக்கு தந்த உதவிகள் போல் எத்தனையோ பேர் தங்களை வெறுத்து இந்த ஊழியத்தினை தாங்குகிறார்கள். தேவனே இதை செய்தார். எதிர்பாரா இழப்பு. ஒரு நாள் என்னுடைய வீட்டிற்கு 3 சிறு குழந்தைகள் தெருவில் கிடந்தவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். அவர்களை வைத்து என் மனைவி 21 நாட்கள் தூங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென்று அதில் சிறிதாக 2ஆம் நாளில் கொண்டு வரப்பட்ட ஒரு குழந்தையை காட்டி, இதை நாம் நமக்கு பிள்ளையாக்கி கொண்டு வளர்க்கலாம் என்றபோது எனக்கு அது சவாலாக இருந்தது. ஆயினும் எனக்கும் அப்படி உந்துதல் இருந்ததால் சரி என்று சொல்லி அவளுக்கு ஆலிவ் மகதலின் என்று பெயரிட்டு மகிழ்ந்தோம். அவள் ஆலிவ் என்ற மிஷினரி இறந்த நாளில் எங்களிடத்தில் கொண்டு வரப்பட்டாள். மகதலேனா மரியாளுக்காகத்தான் என் மனைவி தான் கர்த்தரை நேசிக்க வேண்டும் என்று நினைத்ததால் அந்த பெயரையும் சூட்டினோம். ஆலிவ் மிகவும் அழகானவளாகவும் கவர்ச்சிகரமான குணங்களையும் உடையவளாயிருந்தாள். அவளை பார்ப்பவர்கள் அப்படியாக ஈர்க்கப்படுவார்கள். மிகவும் புத்திசாலி, மாய்மாலமே இல்லாதவள். எந்த கேள்விக்கும் அவளுடைய உதடுகளில் உடனடியாக உத்தரவு இருக்கும். மிகவும் தைரியமாகவும் தெளிவாகவும் தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம் பேசுவாள். ஆவிக்குரிய வாழ்விலும் சிறு வயதிலேயே ஆண்டவரை அறிந்து ஆவியில் நிறைந்து ஜெபிப்பாள். 1½ வயதான அவளுடைய படத்தினை எங்கள் காலண்டரில் போட்டதனை பார்த்து ரட்சிக்கப்பட்டவர்களும் உண்டு. நன்றாக படிப்பதோடு மென்மையான குணத்தையும் ஞானத்தையும் உடைய மகளாக இருந்ததால் அவளை நாங்கள் அனைவரும் அதிகம் நேசித்தோம். ஆனால் தன்னுடைய 7வது வயதில் அவள் திடீரென்று வியாதிப்பட்டு தேவனிடத்தில் போய் சேர்ந்தாள். பல காரியங்களை தீர்க்க தரிசனமாக எங்களுக்கு அவள் சொல்லியிருந்தாள். கூடவே மரிக்கும் 4 நாட்களுக்கு முன் என் மனைவியை அழைத்து, இனி உங்கள் கால்களில் புண்கள் தோன்றாது என இயேசு என்னை உங்களிடத்தில் சொல்லச் சொல்கிறார் என்று சொன்னது போலவே இன்று வரை வேதனை இல்லை. என் மனைவி 4 வருடங்கள் கால்களில் சர்க்கரை வியாதியினால் தோன்றும் புண்களினால் மிகவும் கஷ்டப்பட்டாள். அப்படி துல்லியமாக ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்க கற்றுக்கொண்டிருந்தாள். மரிக்கும் முன்னதாக என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் நான் பார்க்கிறேன் என்று சொல்லியே மரித்தாள். உடன் தோழிகளை ஜெபிக்க வைக்கும் பழக்கமும் அவளுக்கு இருந்தது. அந்த இழப்பு எங்களை வெகுவாக பாதித்தது. இழப்புக்கு மருந்தாக 6ஆம் மாதத்தில் மீண்டும் 3 பிள்ளைகள் எங்கள் வீட்டிற்கு வந்தனர். இப்போதும் மிகவும் பலவீனமான, தொடர்ச்சியாக வாந்தி பண்ணி கொண்டிருந்த ஒரு குழந்தையை நாம் எடுத்து வளர்ப்போம் என்று என் மனைவி கேட்டபோது நானோ மறுத்துவிட்டேன். மற்ற 2 குழந்தைகளையும் கொடுத்த பின்னர் இந்த குழந்தை 10 மாதங்கள் எங்களோடு இருந்தாள். இந்த சூழ்நிலையில் நான் ஊழியத்திற்கு வெளியே சென்றபோது என் மனைவி ஃபோன் செய்தாள், நமக்கு இன்னொரு குழந்தை கிடைத்திருக்கிறது என்று. நானோ உனக்கு வேறு வேலையே இல்லையா என்றேன். அவள், நீங்கள் வந்து பார்த்தால் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஃபோனை வைத்துவிட்டாள். நான் வீட்டிற்கு திரும்பிய போது ஒரு சின்ன குழந்தை பொதிந்து என் படுக்கையில் கிடத்தப்பட்டிருந்தது. அவளுடைய கதை யாரையும் அழச் செய்துவிடும். அந்த குழந்தை பிறந்த 2ஆம் நாள் அதன் தாய் அவளை கொன்று போட நினைத்து ரயில் தண்டவாளத்தில் வைத்தாள். தாமதமாக வந்த ரயில் அந்த குழந்தை பிறந்த 2ஆம் நாள் அதன் தாய் அவளை கொன்று போட நினைத்து ரயில் தண்டவாளத்தில் வைத்தாள். தாமதமாக வந்த ரயிலில் அது சாகவில்லை, மாறாக உருண்டு கீழே விழுந்தது. ரயில் போன பிறகு தெரு நாய்கள் 2 அதனை சாப்பிடத் தொடங்கின. ஒரு நாய் இடது கை முழுவதையும் சாப்பிட்டு விட்டது. மறுநாய் வலது காலை கடித்து கொண்டிருந்தது. இதனை கண்டு ஏழை மனிதன் ஒருவன் அதனை எடுத்து தன் அழுக்கு துண்டில் சுற்றி அரசாங்க மருத்துவமனையில் சேர்க்க, அங்கே யாரும் இல்லாதபடியால் அதனை மருத்துவமனை துணியில் சுற்றி 2 நாட்கள் ஆகாரமோ மருத்துவ உதவிகளோ செய்யாமல் வைத்திருந்ததனை கேட்ட என் மனைவியும் மற்றவர்களும் ஓடி சென்று அதனை மீட்டு வந்து நம்முடைய மருத்துவமனையில் அதற்கு சிகிச்சை அளித்தனர். அப்போதும்
கையில் வெளியே தெரிந்த எலும்பை மூட சதையில்லை. அனைவரும் ஜெபிக்க அதிசயம் நடந்தது. இப்படி ஒரு வாரத்தில் 5 அற்புதங்களை சந்தித்த இவள் நிச்சயமாக தேவ நோக்கம் ஒன்றினை கொண்டவள் என அறிந்து அந்த பிள்ளையை எங்கள் பிள்ளையாக்கினோம். அவளுக்கு ஷாரன் மரியா என்றும் 10 மாதத்திற்கு முன் இருந்த மகளை ஷெக்கினா ஜார்விஷ் என்றும் பெயரிட்டு எங்களுடைய வீட்டில் வளர்க்க ஆரம்பித்தோம். எங்கள் துக்கம் மாறியது மாத்திரமல்லாது அவர்கள் இருவரும் எங்களுக்கு கற்றுத்தரும் பாடம் மிக பெரியது. தேவ அன்பினை நாங்கள் இன்னமும் ஆழமாக அறிந்து கொள்வதற்கும் தேவனுக்கு நாங்கள் செய்ய வேண்டியதனை செய்வதற்கும் அவர்கள் எங்களை ஏவி விடுகின்றனர்.